வணக்கம். கிணத்துக்கடவு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, எல்லா பகுதிக்கும் ரொம்ப வேகமா தமிழக வெற்றி கழக சார்பாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பகுதிகளுக்குள்ள வந்துட்டோம். ஆனா பாருங்க, ஒரு அதிசயம், மற்ற கட்சியெல்லாம் வராங்களா போறாங்களான்னு யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனா நம்மளை மட்டும் நீங்க ஏன் இங்க வர மாட்டேங்கிறீங்க, நீங்க எங்க வீட்டு சைட்ல வரல அப்படின்லாம் சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காருன்னு தளபதி சொன்னது உண்மைதான். வீட்டுக்கு வீடு தமிழக வாக்காளர்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கான வாக்காளர்களும் இருக்கிறாங்க. உங்க எல்லாரையும் சந்திக்க வேண்டியது என்னோட கடமை. என்னோட கடமை மட்டும் இல்ல, என்னோட பொறுப்பு. நிச்சயம் அனைத்து மக்களையும் கண்டிப்பா நேரில் வந்து சந்திப்போம். தேர்தல் முடிவுக்கு இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கு. அதனால இப்ப வேகமா சுழன்று பணியாற்றிட்டு இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை கொடுத்து மக்களோட வாக்குகளை வாங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க எப்பவுமே பண்றதுதான். அதைத்தான் தளபதி வந்து சொன்னாரு, வண்டியா பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு உங்க வாக்கை விசில் சின்னத்துல போடுங்க, அவங்க வரவங்க காதுல விசில் அடிச்சு நம்ம சின்னத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 8000 ரூபாய் டோக்கன், அது பாருங்க எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. இந்த 8000 ரூபாய் டோக்கனா என்னன்னா, அந்த டோக்கனை கொடுத்துருவாங்களாமா. அந்த டோக்கனை வாங்கிட்டு தேர்தலில் இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் அந்த டோக்கன் கொண்டு போய், அது எந்த கடைன்னு சொல்லல, அங்க போய் கொடுத்து நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முழுக்க இப்ப அந்த டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்றது வந்து ஒரு பொய். எப்படி சொல்றேன்னா, அது வந்து ஒரு சாதாரண, இந்த மாதிரி ஒரு சாதாரண பேப்பர். அதை எடுத்து நீங்க இன்னும் 10 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், 100 காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். கலர் ஜெராக்ஸ் போட்டீங்கன்னா அப்படி அதுதான். அதைத்தான் இவங்களே வாங்கி கலர் ஜெராக்ஸ் போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க. நீங்க அந்த கொண்டு வரவங்க கிட்ட, எனக்கு 8000, இது 8000 ரூபாய் ஒர்த்து தானே, இது வேண்டாம், இதை வச்சுக்கோங்க, இதை வச்சுட்டு எனக்கு 4000 ரூபாய் பணமா கொடுன்னு கேட்டு பாருங்களேன். அவங்களே பின்னங்கால் படகு வரைக்கும் ஓடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், நம்ம ஏதாவது ஒரு வகையில இந்த பாமர மக்களை ஏமாத்தலாம், ஏழை மக்களை ஏமாத்தலாம், அப்ப அவங்களோட வறுமையை பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. கிணத்துக்கடவு தொகுதியில என் மக்களை ஏமாத்துற மாதிரி இந்த மாதிரி எந்த கட்சியாவது பண்ணுச்சுன்னா, நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் 1% கூட பயம் இல்லாம உங்களை தட்டி கேட்போம். அதை தடுப்போம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு மட்டும்தான் அரசியல் இருக்கணுமே தவிர மக்களை ஏமாத்துற அரசியல் கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். மீண்டும் கிணத்துக்கடவு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்களோட வாக்குகளை மறக்காம விசில் சின்னத்துக்கு அளிப்பீங்கன்னு கேட்டுக்கிறோம். நன்றி.